வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக சட்ட ரீதியாக அணுகுவது குறித்து முதலமைச்சர் முடிவு செய்வார் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். எஸ்ஐஆர் குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. அதிமுக, பாஜக உள்ளிட்ட எதிர்கட்சிகளுக்கு அழைப்பு. அது குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கிறார்கள். அந்த விளக்கமே பொருத்தமாகும். பயிற்சி கொடுத்திருக்காரு சார். அவர் எஸ்ஐஆரை குறித்து திருமிகு என்ஆர்எல்ஓங்க அவர்கள் இந்த எஸ்ஐஆர் வந்திருக்கக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் குறித்த வாக்காளர் பட்டியலை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதை குறித்து அவர் இன்றைக்கு அனைவருக்கும் எடுத்துரைத்து விளக்கங்களை தந்திருக்கிறார். விஜயின் வருகை திமுகவின் வாக்குகளை எந்த வகையிலும் பாதிக்காது என அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்துள்ளார். விஜயுடைய வருகை திமுக ஓட்டு எந்த வகையிலும் பாதிக்காதுங்க. நிறைய கூட்டம் வருது. கூட்டம் கூடுது. யாரு கேம்பெயினுக்கு போனா விஜய்க்குன்னு ஒரு கூட்டம் கூடுது. ஏன்னா பார்க்க வந்திருப்பாங்க. இந்தியாவின் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி 127 மடங்கு உயர்ந்து 2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 2014-15 ஏற்றுமதி மதிப்பு 1500 கோடி ரூபாயாக இருந்த நிலையில் 2024-25 மிகப்பெரிய உயர்வை கண்டுள்ளது. 2025-26 நிதியாண்டின் முதல் 5 மாதங்களில் மட்டும் 55% வளர்ச்சி அடைந்து ஏற்றுமதி மதிப்பு 1 லட்சம் ரூபாயாக உயர்ந்தது. இதன் மூலம் கடந்த 10 ஆண்டுகளில் 25 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகியுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று ஹரியானா மாநிலம் அம்பாலா விமானப்படை தளத்தில் உள்ள ரஃபேல் போர் விமானத்தில் பறக்கவிருக்கிறார். இது அவரின் 2வது போர் விமான பயணமாகும். இதற்கு முன் 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் அசாம் மாநிலம் தேஜ்பூர் விமானப்படை தளத்தில் உள்ள சுகோய் 30 விமானத்தில் பயணித்தது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் ராம்சார் அங்கீகாரம் பெற்ற பள்ளிக்கரணை சதுப்பு நிலப்பகுதியில் தனியார் அடுக்குமாடி கட்டடத்திற்கு அனுமதி வழங்கியுள்ளதாக எழுந்த குற்றச்சாட்டுக்கு தமிழ்நாடு அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. ராம்சார் அங்கீகாரம் பெற்ற பள்ளிக்கரணை சதுப்பு நிலப்பகுதியில் தனியார் கட்டுமானங்களுக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியிருந்தது. இதற்கு மறுப்பு தெரிவித்து தமிழ்நாடு அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் ராம்சார் தலமாக 1248 ஹெக்டேர் நிலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் உள்ள 698 ஹெக்டேர் நிலம் பள்ளிக்கரணை சதுப்பு நில காப்புக்காடு என்பதால் தமிழக வனத்துறையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. எஞ்சியுள்ள 550 ஹெக்டேர் நிலங்களில் ஒரு சில தனியார் பட்டா நிலங்கள் உள்ளன. இந்த தனியார் பட்டா நிலத்தில் கட்டடம் கட்டுவதற்கே அரசு அதிகாரிகள் அனுமதி அளித்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939883838. இமெயில் advtthanditv@dttv.in.